வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் 60 வயதிற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தினசரி நம்மளுடைய உடல் செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கால்கள் கைகள் வலுவாக இருக்க வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியம். சில வகை உடற்பயிற்சிகளை செய்யும் போதும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய தசை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதுமே கை கால்கள் நமக்கு பலமாக இருக்கும். மேலும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் உடல் பணிகளில் ஈடுபடும் போதும் அந்த செயல்திறன் நம்ம மேம்படுத்தும் போது கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்போ வயதாகக்கூடிய அந்த 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாமே அந்த 50-60 வயதிலுமே தங்களுடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிரீக் யோகாட் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவாகும். இது வழக்கமாக இருக்கக்கூடிய யோகாட்டை காட்டிலுமே கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவு. ஏன் அப்படின்னா நம்ம இது எப்படி எதுக்காக நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக சர்க்கரை குறைவாக எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ வயதான நபர்கள் வந்து இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே பிளட்ல சுகருடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கம்மியாக இருக்கக்கூடிய கிரீக் யோகர்ட் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து அதோடைய ஃப்ளேவர்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிக சர்க்கரை வந்து காணப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும்போது கார்போஹைட்ரேட்டு சர்க்கரை எல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய கிரீக் யோகர்ட்டெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிளட்ல சுகரோட அளவுமே கண்ட்ரோலாக வைத்து கை கால்களை உங்களுக்கு பலம் பெற வைத்துக் கொண்டு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாதாம் பருப்புகளை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்கள் உடல்களையுமே சேர்த்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம பாதாம் பருப்பை சாதாரணமாகவும் சாப்பிடலாம். உடனடியாகவே ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா வயதானவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த பாதாம் பருப்பை தோலை உரிச்சிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஏன் நம்ம பாதாம் பருப்புடைய தோலை உரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்புடைய அந்த மேல்புற தோல் வந்து பாதாமினுடைய ஊட்டச்சத்துக்களை முழுமையாக நமக்கு உறிஞ்சப்படுவதை தடுத்துரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலமும் இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்கும். ஸோ அந்த தோல் வேறு பாதிய ஊட்டச்சத்துக்களை தடுத்துறதால நமக்கு மருத்துவமனைகளை கிடைக்காமலே போயிடலாம். அதனால தான் நீங்கள் இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடனடியாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். இந்த பாதாம் பருப்புகளில் புரோட்டீன் பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குங்க இல்லையா, இது வந்து உங்களுடைய கை கால்களை வலிமையாக்கும், உடல்களை பலம் பெற வைக்கும், மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு மசில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதால தசை பிடிப்பு தசை வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே தசை வலி தொடர்பான பிரச்சனையுமே இருக்குது. அதனால் உங்களுடைய கை கால்கள் எல்லாம் பலமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்புகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்கலாம். கோழி நெஞ்சிக்கறி 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வயதானவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு வந்து செரிக்காது, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும், அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்த டைஜஷனுமே ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளலாம். கோழியினுடைய நெஞ்சு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதில் அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரி தான் இருக்குது. இது வந்து பாடி பில்டர்களுக்கெல்லாம் பல நன்மைகளை வழங்கியிருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜிம்முக்கு போகிற ஆக்டிவிட்டிஸ் மேற்கொள்ளக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்த கோழியினுடைய நெஞ்சுக்கறி பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்குவாங்க. காரணம் இது அவங்களுடைய உடலை வந்து பலப்படுத்தும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் கோழியினுடைய நெஞ்சு பகுதி மட்டும் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 60 வயதிலும் 70 வயதிலுமே உங்களுடைய கை கால்களை நீங்கள் வலிமையாக வைக்கிறதுக்கான புரதத்தை வந்து இந்த கோழி நெஞ்சுக்கறி உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதோட உடலை வந்து லீனாக பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ 60-70 வயதிலுமே உடல் பருமன் அதிகமாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கும், நமக்கு அந்த மூச்சிறைப்பெல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும் நமக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், கை கால்களை பலம் பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னாலும் கோழி நெஞ்சுக்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து டோஃபு எடுத்துக்கொண்டு தங்களுடைய கை கால்களை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ சோயா சார்ந்த ஒரு புரதம் மூலம் தான் இந்த டோஃபு. இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு. ஒருவேளை உங்களுக்கு நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கொண்டு கை கால்களை பலம் பெற வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டோஃபு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய புரதத்தை தரக்கூடிய டோஃபு வந்து அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக டோஃபு வந்து உங்களுடைய கால்களை வலிமையாக்குறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு கொடுக்கும். டோஃபு
நீங்கள் மசிச்சு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், சமைத்து எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய கை கால்களை 50, 60, 70 வயதிலுமே பலம் பெற வைக்கும். குயினோவா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய 60 வயதிலுமே கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரோட்டீன். இது மேலை நாடுகளில் அதிகமாக பாப்புலாரிட்டியாக இருக்கும். அப்படி பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு தானியம் தான். ஆனால் நாமளுமே தெரிஞ்சுக்குவோம், குயினோவாவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 50, 60 வயதிலுமே உங்களுடைய கை கால்கள் பலமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, குயினோவாவில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது. இது கால்களை வலிமையாக்குறதுக்கு தேவையான மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் எனர்ஜியை உங்களுக்கு வழங்கும். ஒட்டுமொத்தமாகவே உடல் உள்ளுறுப்புகளுக்கு, உடலில் இருக்கக்கூடிய கை கால்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி செயல்படும். எனர்ஜியை கொடுத்து கை கால்கள் வலுவிழுந்து போகாமல் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். பீன்ஸ் நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இரும்பு போல உங்களுடைய கை கால்கள் பலம் பெறும். நீங்கள் காய்கறிகளில் இந்த பீன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போது, ஏன்னா பீன்ஸ் வந்து தாவர அடிப்படையிலான புரோட்டீன் மூலமாக இருக்குது. ஸோ பீன்ஸில் வந்து நார் சத்து, மெக்னீஷியம் எல்லாம் அதிகமாகவே இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் பீன்ஸை வந்து நீங்கள் முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது தசை வளர்ச்சிக்கு அவசியமான அதிகளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களை நம்முடைய உடலுக்கு வழங்குது. ஸோ நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது கூட கை கால்களை 60 வயதிலுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய கை கால்கள் உடல் எங்கும் ரத்த ஓட்டம் பரவி கை கால்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த மீன்கள் உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ரத்த கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியம். இதனால ரத்த ஓட்டம் நமக்கு எப்போதுமே சீராக இருக்கும். வஞ்சரம் மீன், காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன் போன்ற மீன்களில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து காணப்படுது. அதனால நம்ம உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலெங்கும் ரத்தத்தை பாய்ச்சும். ரத்த ஓட்டம் பாயாமல் கை கால்கள் மரத்து போகும்போது கூட கை கால்கள் பலமிழந்து போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்ட பற்றாக்குறை இல்லாமல் கை கால் மரத்து போகாமல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 60 வயதிலுமே கை கால்களை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகள்லாம் தராமல் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் வந்து சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ரத்த கட்டுகளை வந்து அவிழ்த்து சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்துது. ஆரஞ்சு, திராட்சை மற்றும் எலுமிச்சை போன்ற பழங்களில் சிட்ரிக் அமிலம் வந்து நமக்கு காணப்படுது. ஸோ அதனால் நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டாலுமே அல்லது அப்படியே நம்ம வந்து கடிச்சு எடுத்துக்கிட்டாலுமே அந்த பழங்களை முழுமையான சுவையை அப்படியே நம்ம பெற்றுக்கொண்டாலுமே நமக்கு அந்த வயதான காலத்திலுமே கை கால்கள் வந்து பலமாக இருக்கும். நட்ஸ் வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கை கால்கள் 60 வயதிலுமே பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து நமது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நட்ஸ் வகைகள் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், ஆர்கனின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து ஏராளமாக இருக்குது. ஆர்கனின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை வந்து உருவாக்குவதன் மூலமாக இரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. வால்நட்டு, ஹேசில்வுட்டு, முந்திரி பருப்பு மற்றும் பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளில் ஆர்கனின் உட்பட பல ஊட்டச்சத்துக்கள் வந்து காணப்படுது. ஸோ அப்போ அந்த விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போதுமே நம்மளுடைய 60 வயதிலுமே கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டு 60 வயதிலுமே கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்க. உடல்களை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. பேலன்ஸ் தடுமாறாமல் வலிமையாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.